தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். இது அந்த கோயிலில் இருக்கிற ராஜராஜன் சோழன் சொன்ன ஒரு கட்டளை அங்க கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும். இது மூலியமா நமக்கு தெரிய வரும். ஆனா கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது ராஜேந்திர சோழன் தான் கட்டினது அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருந்துச்சு. 1987 விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற எசாலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோயிலை திருப்பணிக்காக தோன்றாங்க. அப்படி தோன்றும் போது அங்க சில செப்பு சிலைகளும் செப்பு தகடுகளும் கிடைச்சிருக்கு. 14ஆம் நூற்றாண்டுல அந்நியர்கள் படையெடுப்புனால இந்த சிலைகளுக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அன்னைக்கு இருந்த மக்கள் குழி தோண்டி ஆற்று மணல் நிரப்பி இந்த சிலைகளையும் செப்பு தகடுகளையும் அதுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. இவங்க திருப்பணி செய்ய குழி தோண்டும் போது இந்த தகடுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மூலியமா அவங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது ராஜேந்திர சோழன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பல அரசர்களையே மிகப்பெரிய கப்பற்படையை வச்சிருந்தது அப்படின்னா அது ராஜேந்திர சோழன் மட்டும்தான். தான் எடுத்துக்கிட்ட எந்த போர்லையுமே தோல்வியே கண்டிராத ஒரு அரசனும் ராஜேந்திர சோழன் அவர்கள் தான். இப்படி தாங்கிட்ட இந்த கப்பல் படையை வச்சு இவர் போர் மட்டுமே பண்ணல, தன்னோட வணிகர்களை பாதுகாக்கிறதுக்கும் வணிகத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தஞ்சாவூர் மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் அவ்வளவு ஒரு செழிப்பான பகுதியெல்லாம் கிடையாது. இதுக்காக ஒரு யோசனை பண்ணி சோழகங்கம் அப்படின்னு ஒரு ஏரியை வெட்டி கங்கை கொண்ட சோழபுரத்தை செழிப்புற்ற ஒரு பகுதியாக மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க பல ஏரிகளை வெட்டி நீர் மேலாண்மையை மிக அருமையான முறையில் கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஏரி நிரம்பின உடனேயுமே அந்த ஏரியில இருந்து அடுத்த ஏரிக்கு நீர் போற மாதிரி பல வழிவகைகளை பண்ணி வச்சிருந்திருக்காரு.